பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிட்டு இப்போது நான் ஒரு பெரிய கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை நெய்யில் போட்டு நல்லா நம்ம வறுத்துக்கலாம். கேரட் கொஞ்சம் 2 to 3 minutes நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் கேரட்டு வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த பாத்திரத்தில் கேரட் நல்லா முங்குற அளவுக்கு ஒரு படி மேலே தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு கேரட் முங்குற அளவுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம ஓட்ஸும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கேரட் நல்லா வேக வச்சுக்கலாம். ஏன் நம்ம ஃபஸ்ட்டு கேரட்டை போட்டு வேக வைக்கணும், ஓட்ஸு சீக்கிரமாக வெந்துடும். ஸோ கேரட் வேக தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஈஸியாக துருவி போட்டுட்டோன்னா இன்னும் ஈஸியாக வெந்துடும். குழந்தைங்களுக்கும் சாப்பிட ஈஸியாக இருக்கும். இப்போது கேரட் நான் போட்ட தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி மெஷர்மெண்ட் எடுத்து ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த எவ்வளோ ஓட்ஸ் வேணுமோ அவ்வளோ ஓட்ஸ் அதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இதை ஒரு 5 to 6 minutes அப்படியே நல்லா வேக வச்சிடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணி கம்மியாகிற அளவுக்கு நம்ம அது வரைக்கும் நல்லா வேக விடணும். நல்லா கொஞ்சம் கட்டியாக ஒரு சாலிட் கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போது லாஸ்ட்டாக நம்ம ஆல்ரெடி வீட்டில் செஞ்சு வச்சுருக்க பன்னீர் இருக்குது. அதை நம்ம கொஞ்சமாக எடுத்து நல்லா கையிலேயே நல்லா மசிச்சு வச்சுருக்கோம். ஸோ அதை அப்படியே கேரட் ஓட்ஸ் வெந்ததுக்கப்புறம் கடைசியாக அதை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பன்னீர் ரொம்ப நேரம்லாம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 to 3 minutes மட்டும் இருந்தால் போதும், அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு மட்டும். ஸோ அதை நல்லா இது பண்ணிவிட்டு நம்மளுக்கு இன்னொன்று என்னென்னா, இது ஓட்ஸ் ஆற கொஞ்சம் கட்டியாகும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு 2 to 3 minutes மட்டும் அடுப்பில் வச்சுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இதிலையே எல்லா சத்தும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைங்க நைட்லலாம் கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு ஃபில்லிங்காக நல்லா தூங்குவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.